Dr. NGR Educational and Research Institute, University, Madurai, Chennai. இதனால் பட்ட நான் அவமானம், கேவலம், அசிங்கம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. நண்பராக இருந்து அனந்தன் மாதிரி இருந்துட்டு நான் அவருக்கு ஒரு அப்பாவாக நடிக்கிறது. என்ன பெத்த ராசாத்தியே கண்ணம்மா, முகவரியே இல்லாத வரி தெரியா பயணத்திலே கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. பாயும் மொழி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு. ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். 2 ஷார்ட் ஃபிலிம்லேயும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தேன். வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் கண்ணம்மா திரைப்படத்தோட டீம் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம். ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஏஎஸ் கண்ணம்மாக்காக வாழ்த்துக்கள். சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் ஸ்க்ரீன் பிளே, டயலாக் அண்ட் இந்த படத்துலேயே வேறு நடிச்சிருக்கீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ப்ரொடியூசர் ஆல்சோ. அதாவது வந்துட்டுங்க, இது நீண்ட நாள் போராட்டம். ஓகே, போராட்டம் இதை எப்படியாவது நம்ம பண்ணி வெளியே வந்து ஆகணுங்கிறது. ஓகே. அப்புறமா இது வந்துட்டு ஒரு வாழ்வியலோடு பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 75% எல்லாமே வந்துட்டு அனுபவங்கள், கண்ணில் பார்த்தது, கேட்டது, அனுபவிச்சது எல்லாம் சேர்த்து ஒரு 75%, ஒரு 25% கற்பனை, லைட்டாக சிந்தனைகள் தான். அதனால் அனுபவத்தோடு பண்ணது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். மக்களுக்காக பண்ணியிருக்கோம். நல்லா வந்துடும்ங்கிற ஒரு மாபெரும் தைரியம் தாங்க. ஓகே, சூப்பர். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்ல ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். எல்லா படமுமே, தமிழ் படம் எல்லா படமுமே நல்ல படம் தான். ஓகே. ஐஏஎஸ் கண்ணம்மா இவர் என்னோட நெருங்கிய நண்பர். ஆமாம், இந்த கதை எழுதுனதும் என்கிட்ட கொண்டாந்து படிக்க கொடுத்தாரு. படித்தேன். அப்போ அந்த கேரக்டரை நான் அவர்கிட்ட கேட்டேன், இது நான் பண்ணுறேன். நீங்களா கேட்டிங்களா சார் கிட்ட? ஓகே. அவரும் அதான் சொன்னார். நானும் அதைத்தான் நினச்சேன், நீங்கள் தான் பண்ணுறீங்க ஓகே அப்படின்னு. அவர் சொன்ன மாதிரி அந்த கேரக்டரை எனக்கு கொடுத்துட்டாரு. சொன்னதை செஞ்ச ஒரே மனுஷன் இவர் தான். அதாவதுங்க, இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த பழைய நம்ம கிராமங்கள்லாம் பழைய பண்பாடு கலாச்சாரங்களோட ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு இனத்தவர்கள் இருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க சலவை செய்கிற தொழிலாளி. அந்த அந்த சலவை செய்கிற தொழிலாளி வெளியூர்லேருந்து துணியை துவைச்சி வெள்ளாவில் வேச்சு செலவு போட்டு கொண்டு வந்து கொடுக்கறது. அந்த நைட்டு அன்னைக்கு அந்த ஊரில் தங்குறப்போ ஒவ்வொரு வீடாக போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ற கேரக்டர். இப்போது ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட்றவங்க கொஞ்சம் மீடியமாக தான் இருப்பாங்க. இந்த பல வீட்டு சாப்பாடு சாப்பிட்றவங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஐட்டமாக இருக்காங்க. அவங்க கொஞ்சம் நல்ல பர்சனாலிட்டியாக, தொப்பையும் புத்தியுமாக நல்லா இப்படி இருப்பாங்க. அதுக்காகவே இவருடைய உருவத்துக்காக அந்த கேரக்டர், அதுக்கு முன்னே இந்த கேரக்டர் நான் பண்ணுறேன், அதுக்காக அந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ண அவருக்கு கொடுத்தாங்க. ஓகே, சூப்பர். அந்த கேரக்டரோட பேர் செங்கான். எங்கள் ஊரில் அப்படி ஒரு சலவை தொழிலாளி ஒரு காலத்தில் அந்த இது எங்கள் ஊருக்கெல்லாம் பண்ணார். ஆமாங்க, அவரோட பேர் எடுத்து இவருக்கு வச்சுட்டேன், செங்கான்ட்டு. ஓகே, சூப்பர். அதுவும் ஒரு சில பேர் இந்த செங்கான்ற பேர் ஜாதியை குறிக்குதான்னு சொன்னாங்க. இல்லைங்க, எல்லா ஜாதியிலுமே அந்த பேர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அண்ட் நீங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க. உங்களோட கதாபாத்திரம் எப்படி இருக்கும் சார்? இல்லை, அதாவது இந்த கதாபாத்திரத்துக்கு நான் யார் இதை நடிக்க வைக்கணும். நான் ஏற்கனவே அதில் ஊறி போனவன். ஓகே. எல்லா கேரக்டருக்குமே நான் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வரணும் அப்படின்னு எனக்கு அந்த ரிசல்ட் இப்படி தான் வரணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த கேரக்டருக்கு வேற ஒருத்தருக்கு கொடுத்து, ஓகே, ரெண்டாவது அதை விட முக்கியம், இது ஒரு பட்ஜெட் படம், வேற ஒருத்தருக்கு கொடுத்து அப்படி செய் இப்படி செய் அப்படின்னு அவர்கிட்ட வேலை வாங்குறத விட அந்த கேரக்டர் நாமளே செஞ்சிடலாமே அப்படின்னு செஞ்சேன். ரெண்டாவது அந்த செங்கான்ற குடும்பத்தோடு நாங்களும் ஒன்றி பழகினவங்க. ஓகே. அதனால எனக்கு கண் கூட அதை பார்த்தது, அனுபவிச்சது இருந்தது. அந்த கேரக்டர் நானே எடுத்து செஞ்சேன். அவ்வளோதான். சூப்பர். ஓகே. அண்ட் சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் நீங்கள். ஸோ இந்த படத்தில் என்ன மாதிரியான பாடல்கள்லாம் இருக்குது? சார் பாடல் எழுதியிருக்காரு இல்லையா? ஓகே, அதை பற்றி சொல்லுங்கள். படத்தில் மட்டும்
6 பாடல்கள், ஓகே 5 பாட்டு, ஒரு டைட்டில் வர சாங். ஓகே அதோட சேர்த்து ஆமா 6 ஓகே சாங். அந்த 6 சாங் வேறு ஜர்னர். ஒரு ஒரு வாழ்வியலில் நான் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு போராடுற ஒரு பெண்ணோட வாழ்வியல் பற்றின அந்த பாடல்கள். நான் ஏற்கனவே சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் வழிகளாக அவர் வந்து சொன்னார். ஒவ்வொரு பாடலும் ஒரு மோட்டிவேஷனல் சாங்காக தான் எல்லாமே, அந்த சாங் எல்லாமே அப்படி தான் வந்திருக்கு. ஆமாம். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஐஏஎஸ் கண்ணம்மா திரைப்படம் வந்து ஒரு அநீதிக்கு குரல் கொடுக்குற படமா, இல்லை பெண்களுக்கு எதிராக நடக்கிற சம்பவங்களுக்கு குரல் கொடுக்குற படமா? என்ன மாதிரியான படம் இது? நீங்கள் ஒன்லைனில் கூட சொல்லலாம், அப்படிலாம் சொல்ல முடியாது, ஒன்லைனில் சொல்லுங்கள். நம்ம பாரத மண்ணே வந்து தாய்மையை பெண்மையை போற்றக்கூடிய ஒரு தர்ம பூமிங்க. அந்த பூமியில் வந்து நான் பெண்மைக்கு ஆப்போசிட்டாக எப்படி எடுக்க முடியும்? தாய்மையை குறை சொல்ல முடியுமா? அதனால் பெண்மைக்கும் தாய்மைக்கும் மரியாதை கொடுத்து எடுத்துருக்கிறேன். சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். இந்த குழந்தை திருமணம் எந்த காலத்துலேயோ நடந்தது, இன்னும் அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்கு. எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அதை தடுக்கிறதுக்காகவும் பெண் கல்வியை மையமாக வச்சு எடுத்துருக்குது. சமுதாயத்தில் எத்தனையோ வறுமையில் இருக்கிற பிள்ளைங்க நல்ல திறமையாக இருப்பாங்க, வாய்ப்புகள் கிடைக்காது. திறமையும் வாய்ப்பும் கிடைக்கும், அந்த ஸ்டேஜுக்கிட்ட வர முடியாது. அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் தூக்கி விடணும். ஒரு விளக்கு வந்துட்டு குடத்துக்குள்ளே இருந்ததுன்னா அந்த வெளிச்சம் வெளியில் தெரியாது, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அந்த விளக்கு எடுத்து வெளியே வச்சோம்னா அந்த சரௌண்டிங் பூரா ரொம்ப வெளிச்சமாக இருக்கணும். அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு கை, தூக்கி விடுறதுக்கு ஒரு கை வேணுங்க. அந்த மாதிரி தான் கதையினுடைய மையம். அதே மாதிரி நான் என்னுடைய கடந்த காலங்களில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு இந்த ஸ்கூல் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து மாணவர் மாணவிகள் யாராக இருந்தாலும் சரி, எனக்கு அவங்க மேலே ரொம்ப பற்று, பாசம், ஒரு வெறித்தனமான ஒரு அன்பு. ஒரு காலத்தில் என்னால் நிறைய படிக்கணுன்ற வெறி இருந்தது. நானும் அந்த வறுமைக்குள்ளே சிக்கினதுனால என்னால் நிறைய படிக்க முடியல, ஒரு காலகட்டத்தோடு நின்று போச்சு. அதனால் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது செய்யணும், தூக்கி விடணும்னு இன்னமும் போராடிக்கிட்டு தான் இருக்கேன். நான் இதை தற்பெருமையாக சொல்கிறேன், இந்த கதைக்கு அதுவும் ஒரு காரணம். ஆமாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது வந்துட்டு நான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் கண்டக்டராக வேலை செஞ்சேன். அந்த தொழில் வந்துட்டு ரொம்ப புனிதமான தொழில், மக்களுக்கு தொண்டு செய்கிற தொழில். இன்னொரு சமயம் பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே இந்த தொழிலை விட மோசமான தொழிலும் எதுவும் இல்லை. ஒரு நாளைக்கு 1000 பேர் ஏறி இறங்குவாங்க. 1000 பேர்கிட்டையும் கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கிட்ட 4 வார்த்தைன்னா கூட 1000 பேருக்கு எவ்வளவோ வார்த்தைகள். இதில் இன்னும் இது குடிக்கார நண்பர்கள்லாம் வருவாங்க, நம்மளை அதிகமாக பேச வைப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் சேவை செய்கிற மனப்பான்மை சில நேரத்தில் வெறுத்து போயிடும். ஆனால் அதையும் மீறி மக்களுக்காக சேவை செய்கிற தொழிலாக நான் செஞ்சேன். இன்னுமே வந்துட்டு எனக்கு அந்த எந்தெந்த லைனில் ஓடணும், இன்னும் எனக்கு அந்த சொந்த பந்தம் மாதிரி தான் எனக்கு பழகியிருக்காங்க. ரொம்ப பிடிச்ச தொழில். அந்த கண்டக்டர் தொழிலில் எந்த தொழிலுமே கிடைக்காத அனுபவங்கள் கிடைச்சி, முல்லை மாதிரி முடிச்சதுக்கு பொம்பளை பொறுக்கி குடிக்காரன், கொள்ளைக்காரன் எல்லாரும் அதில் நாங்கள் மீட் பண்ணுவோம். ஆமாம், ஒரு இடத்துக்குள்ள பார்க்கும்போது அப்சர்வ் பண்ண முடியும். ஆமாம், எல்லாருக்கும் சொந்தக்காரர். நான் இத்தனை பேர்த்தையும் சமாளிச்சாகணும். ஓகே. ஏன்னா இத்தனை பேர்த்தையும் ஏறி கொண்டு போய் இறக்கி ஆகணும். ஒவ்வொருத்துக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா, நம்ம ஒரு நாளைக்கு 600 கிலோமீட்டர் ஓட்டணுன்னா இவங்ககிட்ட சண்டை போட்டுருந்தா ஓட்ட முடியாது. தொழிலையும் காப்பாற்றி ஆகணும். நான் அதாவது நிர்வாகத்துக்கும் நான் சம்பாரித்து கொடுத்தாகணும், மக்களுக்கும் தொண்டு செஞ்சாகணும். ரொம்ப பெரிய பொறுப்புங்க இந்த கண்டக்டர் பொறுப்பு. அத்தனை நாள் ஒரே நாளில் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி இப்போ இந்த படத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. இவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? லைக் ஷூட்டிங் அதில் கிடைச்ச அனுபவங்கள் தான். அப்புறமா வந்துட்டு தான் நான் முன்னே சொன்னேன் இல்லையா, இந்த செங்கான் கேரக்டருக்கு இந்த மாதிரி பாடி. ஓகே. இவர் மியூசிக் டைரக்டர் வந்து எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் பழக்கம். ஓகே. இப்போ நான் எப்படி போராடிட்டு இருக்கேனோ அவரும் போராடிட்டு இருக்காரு. என் கூட அவரும் வளர்ந்து வரணும், அவரும் போராடி இருக்காரு. இந்த படத்துக்கு பின்னாடி
இதில் வந்துட்டு எல்லாருடைய வாழ்க்கையும் இருக்குது. ஜெயிப்போம், ஜெயிக்கணும். சூப்பர். அண்ட் உங்களுக்கு வந்து எத்தனை நாள் ஆசை இந்த படம் எடுக்கணும், எப்படி வந்து இந்த படத்தை எடுக்கணும்? எனக்கு ஆசையெல்லாம் கிடையாதுங்க. ஓகே. வெறித்தனம், போராட்டம். ஓகே. அதாவது வந்துட்டு ஆசைப்பட்டுட்டு அது கற்பனையோடு உட்காந்துறது இல்லைங்க. அதுக்கு அடையிறதுக்காக போராட்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இதனால் பட்ட நான் அவமானம், கேவலம், அசிங்கம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. ஒன்று நான் தற்கொலை பண்ணியிருக்கணும், இல்லைன்னா மற்றவங்கள கொலை பண்ணியிருக்கணும். அந்தளவுக்கு அவமானங்க கேவலங்கள்லாம் வந்துச்சு. ஆனால் இதையெல்லாம் செஞ்சோம்னா நம்ம இந்த இடத்துக்கு வர முடியாது. ஜெயிக்கணுங்கிற ஒரு குறிக்கோளோட அதையெல்லாம் ஓரந்தள்ளி விட்டு ஜெயிக்கிறதுக்கு போராடிருக்கோம். ஜெயிக்கிறதுக்காக ஒரு கதையை படம் பண்ணியிருக்கோம். எல்லாம் பார்வையாளர்களும் உங்களுடைய தயவில் தான் இருக்குது. கண்டிப்பாக. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களோட ஜேர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ சினிமாக்குள்ள இதுதான் உங்களோட டெபியூ மூவி இல்லையா? இல்லை இது எனக்கு ஒரு 15-16வது படம் இது. வாவ், சூப்பர். ஓகே. நான் மான்ஸ்டருங்கிற படம் பார்த்துருப்பீங்க நீங்கள். எஸ்.எஸ். சூர்யா சார் ஹீரோவாக பண்ணார். நெல்சன் வெங்கடேஷ் டைரக்ஷன். அதில் பண்ணியிருக்கேன். துக்ளக் தர்பார், காவல்துறை உங்கள் நண்பன், என்னங்க சார் உங்கள் சட்டம், சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்குது. சரி, உங்கள் ஜேர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சினிமாக்குள்ள? எஸ், எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2013 நம்ம சினிமா நடிச்சாகணும் அப்படின்னு சென்னைக்கு வந்துட்டேன். அதுலேருந்து அப்படியே பல பாக்யராஜ் சாரோட அசிஸ்டண்ட்டு, அப்புறம் பார்த்திபன் சாரோட அசிஸ்டண்ட், இப்படியே எல்லாரோட பழக்கங்களும் ஏற்பட்டுச்சு. அதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. அப்படியே சினிமாவுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ நல்லா போய்கிட்டு இருக்கு. என்னோட நண்பராக இவர் ஒரு நல்ல விஷயத்தை எனக்கு கொடுத்துருக்காரு. நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், எல்லாத்துலேயும் நல்லோட வேடம் கொடுத்தாங்க. இதில் ஒரு அப்பா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு பெரிய கேரக்டர் நல்லா. சூப்பர். ஓகே. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ஜேர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நான் இதுக்கு முன்னாடி ஒரு 3 படங்களுக்கு இசையமைச்சிருக்கேன். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து யோகன் ஒரு படம், அதுக்கப்புறம் ஸ்ரீ சபரி ஐயப்பன், அதுதான் என்னோடய ஃபஸ்ட் மூவி. அப்புறம் செகண்ட் மூவி வந்து ரூபன். ஓகே. தேர்ட் ஒன் வந்து கண்ணம்மா, ஐஏஎஸ் கண்ணம்மா. ஓகே. ஸோ இந்த பாடல்கள், இந்த எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜசோழனுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி, என் மேல் நம்பிக்கை வச்சு இவ்வளோ ஒரு பொறுப்பான ஒரு பாடல்கள் கொடுத்ததுக்கு இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றியும், என்டையர் டீமுக்கும், ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி கொடுத்த ஏகேஆர் ஃபிலிம்ஸ் அவர் மூலியமாக தான் சார் இங்கே அறிமுகம் பண்ணாங்க. ஸோ ஏகேஆர் ஃபிலிம்ஸ் இதோட ப்ரொடியூசருக்கும் ஐயப்பன் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை செஞ்சேன். சூப்பர். அண்ட் வந்து ஆல்மோஸ்ட் இந்த படம் எடுக்க எத்தனை நாள் சார் ஆச்சு? அது கிட்டத்தட்ட ஒரே ஷெட்யூல்டுங்க. தான் போராட்டம்னு சொன்னேன் இல்லைங்களா, சரியான தூக்கம் கிடையாதுங்க, நிறைய அலைச்சல், அத்தனை வேலையும் பார்க்கணும், நடிக்கவும் செய்யணும், தூக்கமே இருக்காது. பார்த்தீங்கன்னா நம்ம படத்தில் வர கேரக்டருங்கெலாம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் டல்லாக கூட இருந்திருக்கும், தூக்கம் இல்லாததுனால. அப்படி அலைச்சல், ஓய்வு இல்லை, சரியான தூக்கம் இல்லை. மோகங்களில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல சுருக்கங்களாக தெரியும், சில இடத்துல நல்லா இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப போராடி தான் எடுத்துங்க. ஒரே ஷெட்யூல்டு 30-35 நாளைக்குள்ளே முடிச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் படம் எடுக்கிறது தான் கஷ்டம் நான் நினச்சிட்டு இருந்தேன். அது முடிச்சுட்டு வந்த பின்னாடி பார்த்தா இதுக்கு செய்கிற சில்லற வேலை இருக்குல்ல, அப்பா போஸ்ட் ப்ரொடக்ஷனு நிறைய வேலைங்க. இதுதான் முடிச்சும் பரவாயில்ல, முடிச்சுட்டுன்னு பார்த்தா அப்புறம் ரிலீஸ் வேலை, இதுதான் கிளைமேக்ஸு. ரிலீஸ் பண்ணுறது, ஆமாம், மக்களை கொண்டு போய் அடைய வைக்கணும். எல்லாம் கொண்டு வந்துட்டோம், மக்களை அடைய வைக்கிறோம், மக்களுடைய கைகளில் தான் இருக்குது. ஒரு நல்ல படம் உண்மையிலேயே எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். குடும்பத்தோட, ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்களாலும் சரி, நல்ல ஒரு பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் குழந்தை குட்டிகளோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் ஐஏஎஸ் கண்ணம்மா. அதே மாதிரி மியூசிக்கெல்லாம் வந்து சும்மா சொல்லக்கூடாது. அவர் உட்கார்ந்துருக்காரு அரவிந்த் பாபு அப்படிங்கிறக்காக நான் பேசலை, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அப்போது இந்த கதைக்கு எப்படி தேவையோ அந்தளவுக்கு பண்ணியிருக்காரு. இந்த
இந்த படத்துக்கு தேவையான ஒரு மியூசிக் அருமையாக பண்ணியிருக்காரு. பாடல்கள் அதே மாதிரி முத்தானது, ஒவ்வொரு வரிகளும் வந்து இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் தேவையான ஒன்று. நல்லா இருக்கும். நீங்களும் பாட்டை கேட்டிங்கன்னா புரிஞ்சுக்குங்க. நீங்களே புரிஞ்சு. எங்களுக்காக 2 வரிகள் பாட முடியுமா? பாடல் ஏதாவது ஒரு பாடல். இதில் வந்து ஒரு மொத்தம் 5 பாடல்களில் சாய் விக்னேஷ், அப்புறம் ஹாசினி, சத்யன் மகாலிங்கம், இதில் நான் ஒரு சாங் பாடியிருக்கேன். இதில் எனக்கு பிடிச்ச எல்லாமே பிடிச்ச படம் தான். அதில் ஒரு பாடல் மட்டும் ஓகே, என்ன பெத்த ராசாத்தியே கண்ணம்மா, அந்த பாடல் மட்டும் 4 வரி பாட சொல்கிறேன். ஓகே. என்ன பெத்த ராசாத்தியே கண்ணம்மா, உனக்காக வாழ்ந்திடுவேன் நான் அம்மா, அடுப்பூதும் படிக்கணும் கேளம்மா, சமயம் வந்தாலே நாடால வேணும் சத்தியமா. தேங்க்யூ. ரொம்பவே அழகான வரிகள். ஆமா, வரிகள் ரொம்ப கிடைச்சதுன்னா பொண்ணா இருந்தாலும் நான் வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது நாடு ஆளணும். யாரு அடுப்பூதர் பெண்ணா இருந்தாலும் அதுக்கு போராடணும். ஓகே. இந்த பாடல்களையும் எல்லாமே 5 சாங்குமே மோட்டிவேஷன் சாங்ஸ் தான். நீங்கள் கேட்கும்போது ஜெயிக்கணுன்ற ஒரு வெறித்தனம் வரும். ஆமாம் சார் சொன்னார்ல, அது வந்து வெறியோட எடுத்திருக்கீங்க. ஆமாம், நீங்கள் படத்தை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அதில் ஒரு சோக பாட்டு ஒன்று வருங்க. அந்த ஹீரோயினி ஒரு இடத்துல ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு ரொம்ப அசிங்கப்பட்டு வரும். ரொம்ப அசிங்கப்பட்டு வாழ்க்கையை வெறுத்து வரும். அப்போ அந்த சோகத்தில் கூட வர்ற பாட்டு, அந்த சோகத்தில் வர பாட்டு வரிகள் வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக தான் இருக்கும். ஓகே, அவங்களே வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி. அதாவது அந்த ஹீரோயின் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம், இவன் நல்லவளே இல்லை மோசமான பொம்பளைன்ற அளவுக்கு அந்த சுச்சுவேஷன் வந்துடும். இது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நடந்து வர்றப்போ ஒரு கேவலமான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிற சூழ்நிலை வருது. அப்போ வந்து அந்த பாட்டு அப்படியே வருங்க. அண்ட் நீங்கள் சொல்கிறப்பவே தெரியுது, பெண்களுக்கு அதுவும் வந்து கல்வி கற்றுக்கணும்னு முயற்சி பண்ணி கற்றுக்க முடியாதவங்களுக்குலாம் என்ன மாதிரியான ஒரு படம் ஐஏஎஸ் கனமா அப்படின்றது தெரியுது. ரொம்பவே ஒரு அழகான படத்தை எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. அண்ட் வாழ்த்துக்கள் இன்னொரு வாட்டி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு ஆல். ரொம்ப நன்றிங்க. ஹாய், வணக்கம். அண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர். அண்ட் வந்து ஐஏஎஸ் கனமா படத்தில் வந்து நீங்கள் எல்லாரும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கீங்க, அதுக்காக வாழ்த்துக்கள். ஸோ ஃபர்ஸ்ட் சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேர். இந்த படத்தில் ராஜ்வாலா சார் ரொம்ப ஃப்ரெண்டு. ஓகே. அவர் என்னை நம்பி ஒரு சீன் கொடுத்தாரு, நடி காமெடியாக பண்ணுங்கன்னு கூப்பிட்டாரு. சார் வந்து பண்ணி கொடுத்துருக்குறேன். என்னங்க கேட்டோடனே புசுக்குன்னு ஒரே 1 லைனில் சொல்லி முடிச்சிட்டீங்க. எப்படி அப்ரோச் பண்ணாரு சார் உங்களை? அந்த இந்த நம்ம ஒரு 5 வருஷம் பழக்கம், நிறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்கிறேன். சார் அதை நம்பி கூப்பிட்டாரு, வந்து பண்ணி கொடுத்தேன். ஓகே, அவரோட 1 லைனில் சொல்லிட்டாரு. நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் ஒரு ப்ரொஃபஷனல் மியூசிஷியன், சிங்கர். ஓகே. பேசிக்காக நான் வெள்ளூரில் இருக்கேன். வெள்ளூர் நேட்டிவ். நான் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் ஹோல்டர். ஓகே. 122 மணி நேரம் 21 நிமிஷம் தொடர்ந்து பாடிருக்கேன். வேர்ல்டு ரெக்கார்ட் 122 ஹவர்ஸ். இங்கே வர முடியல, படத்துக்கெல்லாம் பாட முடியல. எங்கள் மியூசிக் டைரக்டர் வெள்ளூரில் இருக்கேன். என்னோட டேலண்ட் மதிச்சு அவரோட ப்ரைவேட் ஆல்பம்ஸ்லாம் பாடிட்டேன். மொத்தம் அவரோட ப்ரைவேட் ஆல்பம்ஸ், அவரோட ட்ராக்ஸ் மொத்தம் நான் தான் பாடிட்டேன். அப்புறம் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பாடியிருக்கேன், டிவோஷன்ஸ்லாம் பாடியிருக்கேன். என்னோடய டேலண்ட்டை மதிச்சு இந்த ஒரு பாட்டு கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சாங். ரெகுலராக பாடுற அந்த மெலடி அப்படிலாம் கிடையாது. ஒரு மாதிரி ஒரு மிரட்டுற மாதிரி ஒரு பாட்டு, ஒரு மோண்டேஜான சாங்கு. வாய்ஸை வேறு கல்ச்சர்லேயே மாற்றி பாடணும். அந்த பாட்டு பாடி முடிக்க சொல்ல 2 நாள் என்னால் பேசவே முடியல. அது மாதிரி ஒரு டஃப்பான சாங்கு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணன் இல்லையா பாபு, அரவிந்த் பாபு மியூசிக் டைரக்டருக்கும், அப்புறம் டைரக்டர் ராஜேஷ் அவர்களுக்கும், என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி. வணக்கம், என்னுடைய பேர் சாய் சச்சின். நான் வேலூர்லேருந்து தான் வரேன். நான் பேசிக்காக இப்போ பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன், விஐடியில் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மியூசிக் பார்த்திங்கன்னா என்னுடைய பேஷன், ஹாபின்னு சொல்லலாம். ஸோ கவர் சாங்ஸு, சின்ன ஆல்பம்ஸு எல்லாம் பாடி போட்டுட்ருக்கேன். ஸோ சார் அப்ரோச் பண்ணார், பாபு சார் அப்ரோச் பண்ணார். இந்த மாதிரி சாங் ஒன்று இருக்குது, ஜஸ்ட்டு கோரஸ் பாடணுன்னு தான் கூப்பிட்டாரு, சாங்கில் கோரஸ் பாடணும்னு சொல்லிட்டு. அப்புறம் பாடுறதை கேட்டுட்டு ஒரு சாங் பாடுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். சரி ஓகே சார், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு தான் சொன்னேன் நான். அதுக்கப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சு சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தட்டி கொடுத்து நல்லா வாழ்த்தினார்.
வாய்ப்பு கொடுத்தவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இது உங்களோட டெபியூ இல்லையா? ஆமாம், உங்களுக்கும் இல்லையா? ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ உங்களோட சாங், உங்களோட பாடல் வந்து நீங்கள் பாடின பாட்டு ஒரு படத்தில் வரப்போகுது. ஸோ அதை கேட்கும் போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். சீரியஸாக கோயிங் ஆன் நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு சொல்கிறப்பவே ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? ஐம் ட்ரைங் ஆன். இவ்வளோ வருஷமாக நான் அந்த ஃபீல்டில் இருக்கேன். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரெண்டு டெக்கேடுன்னு சொல்லலாம். 13 இயர்ஸ் ஒரு டெக்கேடுன்னு சொல்லலாம். 27-28 டேஸாக அந்த ஃபீல்டில் இருக்கேன். மேக்ஸிமம் 30 இயர்ஸாக ஒரு மியூசிக் ஃபீல்டில் இருக்கேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு சொல்கிறப்போ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அதுலேயும் வெரி தேங்க்ஃபுல் டு த மியூசிக் டேரக்டர். சார் வந்து எங்கள் ஊர் சீனியர். அவர் பார்த்து நிறைய இன்ஸ்பிரேஷன்லாம் இருக்குது எங்களுக்கு. அவருக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ சார் கூட இந்த படத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சூப்பர். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களோட கதாபாத்திரம் வந்து இந்த படத்தில் எப்படி இருக்கு? இந்த படத்தில் காமெடி நடிகை, காமெடியா? ஒரு குடிகார கேரக்டர். ஓகே. ஒரு நம்பி கொடுத்தாரு, சார் சொல்கிறதா ஃப்ரெண்டு கொடுத்தாரு. அவர் சொன்னால் என்ன சொன்னாரோ அதை கரெக்டாக செஞ்சாச்சு. இதான் நல்லபடியாக வந்திருக்கு. ஓகே. மக்கள் வந்து டிவியில் போய் இந்த தியேட்டரில் போய் பார்த்து எல்லாத்தையும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். ஓகே. அதை ஸோ கொடுத்தா இது உங்களோட டெபியூ மூவியா? முதல் மூவி? இல்லை, இதோட 5வது படம். 5வது படம். ஓகே. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு உங்களோட ஜர்னி? நான் வந்து சேலத்துலேருந்து இருக்கிறேன். அங்கே சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். நிறையா படம் பண்ணேன். அது என்னன்னா ஒரே கேரக்டர் கொடுக்குறாங்க, குடிக்கார கேரக்டர்னா அந்த கேரக்டர் தான் கொடுத்தாங்க. சார் அதே கொடுத்தாரு, என்னை நம்பி கொடுத்தாரு, நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்குறேன். ஓகே. நீங்கள் கண்டினியூஸாக அதே கேரக்டர் தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. இது எப்படி இருந்தது? ஈஸியாக தான் இருக்கா, இல்லை இந்த கதாபாத்திரமே கொடுக்குறாங்கன்ற இந்த வருத்தமும்? அப்போலாம் ஒன்றும் இல்லைங்க. ஏதோ ஒரே வேலையை கொடுத்தா அதே பழகி போயிடுது. அப்படியே கன்டினியூ பண்ணிடலாம். புது கேரக்டர் கொடுத்தா தான் அவங்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒரே கேரக்டர் கொடுக்கும்போது ஈஸியாக பண்ணிட்டு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. அண்ட் தென் நீங்கள் பாடின பாடல் எங்களுக்காக 2 வரி பாடும். முகவரியே இல்லாத வரி தெரியா பயணத்திலே திக்கெட்டும் வரவேற்கும் வெறிச்சோடும் வீதியிலே கண்ண கட்டி காட்டுக்குள்ள யாரு முன்ன விட்டாலும். வாவ். ஸோ இப்போ புரியுது நீங்கள் சொன்னீங்களே வாய்ஸே வரலன்ட்டு. ஸோ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பாடிருக்கீங்கன்றது எனக்கு தெரியுது. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் நீங்களும் பாடிருக்கீங்க. என்னோட சாங் வந்து பார்த்தீங்கன்னா மெலோடி சாங். ஓகே. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன், 4 லைன்ஸ் ட்ரை பண்ணுறேன். ஓகே. பாயும் மொழி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு, செல்வமடி நீ எனக்கு, கொஞ்சம் விழி நான் உனக்கு, வாயுரைக்க வருவதில்லை வாழி நின்றன் மேன்மையெல்லாம் தூய சுடர் வானொலியே போதும் இன்பமே கண்ணம்மா கண்ணம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ. சவையாக இருந்துச்சு கேட்க. அப்படியே நானே முழுகிட்டேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வந்து பாடல்கள் எல்லாமே ரொம்பவே அழகாக தமிழ் வார்த்தைகள் நிறைந்திருக்கு. ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து எங்களோட சார்பாக வந்து வாழ்த்துக்கள். ஸோ நீங்கள் எல்லாரும் இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருக்கிறதுக்காக நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு ஆல். தேங்க்யூ. நன்றி. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஓகே. அண்ட் ஐஏஎஸ் கண்ணம்மா படத்தில் நடிச்சிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாரும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி கடவுளுக்கு நன்றி சொல்கிறேங்க. முதல்ல இவருக்கு தான் நன்றி சொல்லுங்க. ஓகே. 40 ஆண்டு நண்பர்கள் நாங்கள், இணைப்பெரிய நண்பர்கள் நாங்கள். ஓ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சீனியருங்க. ஓகே. ரொம்ப சீனியர். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல இறைவனுக்கும் அவருக்கு தாங்க நன்றி சொல்லுங்க. சூப்பர். இந்த படத்தில் உங்களோட கதாபாத்திரம் என்ன? இவருக்கு அப்பாவா நடிச்சிருக்கீங்க. ஸோ இது உங்களோட முதல் படம் இல்லையா? ஓகே. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த படத்தில் சார் உங்ககிட்ட எப்படி அப்ரோச் பண்ணாரு, எப்படி இருந்துச்சு நடிக்கும்போது? நல்லா இருந்துச்சுங்க. இவரே எல்லாமே எழுதி எல்லாமே நான் ஏற்கனவே என் கூட சொன்னார் இப்படிலாம் இருக்குன்ட்டு. என்னுடைய வாழ்த்துக்களை அவர் சொன்னாங்க. அங்கே என் கிராமத்தில் இருந்தவங்களாம் அவருக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எங்கள் மக்கள்லாம் அவருக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதனால் நல்லா இருக்குங்க. நம்ம மட்டும் இல்லாத மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஓகே. ஸோ இது வந்து முதல் படம் இல்லையா? ஸோ வந்து ஒரு விஷயத்தை ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய சொதப்பும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் இவர் எப்படி சொல்லி கொடுப்பாரா? லைக் எப்படி சொல்லி கொடுப்பாரு. ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே எப்படி இருந்துச்சு? சொல்லி கொடுப்பாரு. ஓகே. அவரை திருத்தவர், இப்படி நடிங்க இப்படி சொல்லணும்னு சொல்லி தலைமுறை சொல்லிடுவார். ஏற்கனவே குறும்படத்தில் அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, நடிச்சிருக்கிறேங்க. ஓகே. அப்படியே அந்த ஜேர்னி இப்படி ஸ்டார்ட் ஆச்சு. ஆமாம். ஏற்கனவே ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்கிறேங்க. அதுவும் எல்லாம் நானே என்னுடைய முயற்சியிலே பண்ணி நானே பண்ணேன். அதில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். 2 ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். 2 ஷார்ட் ஃபிலிம்லேயும் அவருக்கு வாய்ப்பு. 3வது படத்துலையும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஓகே. அவர் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
அண்ட் உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் எந்த அளவுக்கு சப்போர்ட் படம் பண்ணுறாங்க? எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாமே எங்கள் ஃபேமிலியாக அவருக்கு தெரியுங்க. எல்லாமே தெரியும். அவங்க ஃபேமிலி எனக்கு தெரியும், எங்கள் ஃபேமிலி எனக்கு தெரியும். ஓகே. ஸோ இதை தாண்டி வந்து உங்களோட ஜேர்னி ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேமரா முன்னாடி நின்று இருப்பீங்கல்ல, அப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க? கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஒரு ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. போக போக ஒன்றும் இப்போ சொன்னாருங்களா அது மாதிரி நல்லா தைரியமாக இருங்க அப்படின்ட்டு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணாருங்க. அதனால் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒரு டைலாக் சொல்லி தர்றப்போ ஓகே கேமரா வைக்காததுக்கு முன்னே சொல்லுவார், கேமரா வச்சுட்டாருன்னா மாற்றி மாற்றி பயம் பேசுவார். படபடப்பு எப்பவுமே முதல் படி தாங்க அது மாதிரி. அதனால் கொஞ்சம் படபடப்பு. இனிமேல் ஓரளவு சுமார் அப்படியே கொஞ்சம் போக போக தெரிஞ்சுக்கலாங்க. ஓகே. அண்ட் சார் உங்களோட ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க, படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு, டயலாக் ஸ்க்ரீன் பிளே அண்ட் வந்து ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நினச்ச இந்த இடத்துல எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ அவரோட படத்துலையும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் இது மீண்டும் மீண்டும் ஒரு படம் எடுக்கணும், இது வெற்றிகரமாக முடியணும். முதல் படம் மேலும் பல படங்கள் எடுத்தாலும் வெற்றியாக இருக்கணும், அவர் பேரும் புகழும் இந்த பூமியில் நிலைச்சிருக்கணுன்றது தான் என்னுடைய ஆசைங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஜேர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சார்? அது நாங்கள் வந்துட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் கண்டக்டராக வேலை செஞ்சோம். என்னுடைய ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் வந்து மேட்டூர், அப்புறமா கிருஷ்ணகிரி, அரூர், அப்புறம் டெங்கனிக்கோட்டை, அப்புறம் தருமபுரி பஸ் ஸ்டாண்டு டைம் ஆஃப் டியூட்டி, அப்புறம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு டியூட்டி டைம் ஆஃபில், இப்படிலாம் போயிருந்தது. அரூரில் போய்ட்டு நான் ஜாயின் பண்ணுறப்ப இவர் எனக்கு அங்கே சீனியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த நல்ல பழக்கங்கள் இருக்கிறதுனால 2 பேர்த்துக்கும் செட் ஆச்சு. அப்போ இருந்து நல்ல ஃப்ரெண்டு, அதாவது ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். மணியும் ஓசை போல் இன்ன வரையும் இருக்கிறோம். ஓகே. அண்ட் வந்து ஒரு 2 பேரும் சேர்ந்தே வேறு அந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க. அவர் வந்து உங்களுக்கு அப்பாவாக நடிச்சிருக்காரு. ஸோ அந்த பாண்டிங் அந்த ஸ்க்ரீனில் வந்து எப்படி இருந்துச்சு உங்கள் பாண்டிங்? ஃப்ரெண்ட்ஸை தாண்டி படத்தில் உங்களோட பாண்டிங் எப்படி இருக்கும்? நாங்கள் நண்பராக பழகணும். எனக்கு நான் அவர் அப்பா நடிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லையா? இருக்குங்க எனக்கு. அதனால் நான் அவர்கிட்ட சொல்லி கண்ணீர் விட்டு அழுந்துட்டேன். எதுக்காக அழுந்தாருன்னு கேளுங்க. எதுக்கு? நண்பராக இருந்து அனந்தம் மாதிரி இருந்துட்டு நான் அவருக்கு ஒரு அப்பாவாக நடிக்கிறது எனக்கு இது கடவுள் கொடுத்த ஒரு பாய்க்குங்க. நம்ம மக்கள் திலகம் கடந்த கால எம்ஜிஆர் இருக்காரு இல்லைங்க, அவருடைய கூட பிறந்த அண்ணனா அப்பாவை வச்சு தான் எத்தனையோ படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி எனக்கு ஒரு சீனியரு இதில் அதுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து நடிக்கிறேன். அந்த அப்பாவும் நடித்ததும் அவங்க அப்பா பேரில் நடித்தான். எனக்கு அதுதான் பெரிய ஒரு பொக்கிஷம். ஓகே. ஸோ இந்த படத்தில் வந்து இவர் எப்படி ஸ்ட்ரிக்ட் அப்பாவா இல்லை ஒரு மாதிரி நார்மலாக ஜாலியாக இருக்க அப்பாவா உங்களுக்கு இந்த படத்தில்? ஆமாம் ஆமாம், ரொம்ப ஜாலியாக சில நேரத்தில் உத்தரவு போடுவார், அது ஜாலியாக போடுவார். அங்கே என்னமோ குப்பனுக்கு பிரச்சனையா அதை போய் பார்த்துட்டு வா தீர்த்துட்டு வா சோசியலாக சொல்லுவார். நான் வந்து ரொம்ப அடக்க ஒடுக்குமா சரிங்க. ஓகே. அந்த கெமிஸ்ட்ரி ரொம்பவே ஃபன்னாக இருந்திருக்கும் இல்லையா ஒரு ஃப்ரெண்ட் அப்பா ரோல் நடிக்கும் போது? ரொம்பவே சூப்பர். அண்ட் வந்து இந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஸோ என்னோட சார்பாக வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுறதுக்காக. தேங்க்யூ. என்ன நேர்களே, இன்றைக்கி ஷோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக போயிருக்கோம். இதே மாதிரி சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Sandhya.